அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். என்ன நடக்குது இலங்கையில்? இலங்கையோட நிலைமை வர வர ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குதே மக்களே. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் புத்தளம் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் 200 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்ப்பு. வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை குர்நாகல் மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்ப்பு வளி மண்டலவியல் திணைக்களம் தெரிவிச்சிருக்குது. அதாவது இலங்கையினுடைய முக்கால்வாசி பகுதி ஃபுல்லாகவே பேராபத்து மழையினுடைய ஹை லெவல் ஆபத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 100லேருந்து 200 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை. அதுவும் புத்தளம் சைட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீடியோ ஒன்று பார்த்தேன், நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோஸ்களை டவுன்லோட் பண்ணி எடுத்தேன். ஹாஸ்பிட்டல் உட்பட பல இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை தண்ணி வந்து உள்ளே போயிட்டுருக்குது. அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி போடுறேன் இப்படி காட்டுறதை விட. அந்த அளவுக்கு மழை அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சூழலில் நாடு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமையில் போயிட்டுருக்குது. இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் என்னடாண்டா எங்கேயோ அவுத்து போட்டு ஆடுறவளை கொண்டு வந்து வச்சு நாட்டில் செலிப்ரிட்டி ஆக்குறானுங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா சாமி சிலைக்கு நடுவில் கொண்டு போய் தலையை வெட்டி வைக்கிறானுங்க. நாட்டில் நடக்கிற என்ன நடக்கலாம்? நாட்டில் பாருங்கள், நடக்கக்கூடிய எல்லா அக்கிரமும் நடக்குது. என்னென்ன அக்கிரமம் நடக்கணுமோ எல்லா அக்கிரமமும் நடந்துக்கிட்டு இருக்குது நாட்டில். இந்த மாதிரி இருந்தால் எங்கள் நாடு உருப்புறது, மக்கள் உருப்புறது? அந்த இறைவன் தான் பாதுகாக்கணும் நாட்டையும் நாட்டு மக்களை. இந்த டைமில் நாட்டுக்கு கால் பண்ணி பேசுங்க, குடும்பங்களோட பேசுங்க. திட்வா புயல் வந்த காலங்கள் எப்படி நிலைமை சூடாகிச்சோ அதை விட மோசமான நிலைமை வந்து சூடு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இலங்கையில். குடும்பங்களோட பேசுங்க, கதைங்க, நிலைமையை பாருங்கள். புத்தளம் தில்லையடி அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ வேகமாக அந்த தண்ணி வருதுன்னு பாருங்கள். 2 கதவு இடைவெளியில் எவ்வளோ வேகமாக அந்த தண்ணி வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி வீடுகளில் இருக்கிறவங்களே கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணுங்கள், சொல்லுங்கள் கவனமாக இருக்க சொல்லி. இறைவன் தான் பாதுகாக்கணும். ப்ரே பண்ணுங்கள். இந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் இலங்கைக்காக ப்ரே பண்ணுங்கள் மக்களே. ஏன் ஊழ தண்ணி மச்சான்? இழுக்குதாங்க. என்ன ஊழ இழுக்குது? என்னடா தண்ணி பாப்போ. புத்தளம் வாராக யோசிச்சு வாங்கடா வாப்பா. புத்தளம் வந்துடுவாங்கடா. அவ்வளோ தண்ணிடா. புத்தளம் யாரும் வர வேணாம், அவ்வளோ தண்ணி. இதை பாருங்க கடையில்
ஏன் உங்களை தண்ணி ஏன் உங்களை தண்ணி மச்சான் ஆ இழுக்குதாங்க என்ன ஊழ இழுக்குது ஆ என்னடா தண்ணி பாப்போ புத்தளம் வாராக யோசிச்சு வாங்கடா வாப்பா புத்தளம் வந்துடுவாங்கடா அவ்வளோ தண்ணிடா புத்தளம் யாரும் வர வேணாம் அவ்வளோ தண்ணி இதை பாருங்க கடையில்